தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முத்துராமலிங்கம் காரைக்குடியிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்துராமலிங்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்போது அங்க ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறது இந்த மாதம் தொடங்குது அப்படின்னாலும் மக்கள் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுவதற்கு காரணம் என்ன? விஷ்ணு, ஆடி மாதம் தொடங்கினாலே அனைத்து ஜவுளி கடையிலும் தள்ளுபடி அறிவிப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த ஆடி மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற குறைவு. அதனாலவும் மேலும் இந்த பழைய இருப்பு ஜவுளிகளை லாப நோக்கம் இல்லாமல் தள்ளுபடி விலையில் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் மட்டுமே இந்த புதுசா வர டிசைன்களை அந்த மக்களுடைய பார்வைக்கு வைக்க முடியும் போதாலும் ஆடி மாதம் தள்ளுபடி விற்பனை நடைபெறும். கூட்டம் கூடுவதற்கு காரணம் முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பொருளை பாதி விலை, அதாவது 50% தள்ளுபடி 70% தள்ளுபடிங்கிற அடிப்படையில, அதாவது 50,000 ரூபாய் பட்டுப்புடவை ஒரு 25,000 ரூபாய்க்கும், 10,000 ரூபாய் பட்டுப்புடவை ஒரு 5,000 ரூபாய்க்கும் இந்த மாதிரி குறைஞ்ச விலையில இன்னைக்கு மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆடி 1. அது வருஷம் இங்க காரைக்குடியில் உள்ள பட்டுக்கடையில ஜவுளி கடையில நடைபெறும். இதனால சுற்றி இருக்க கிராமத்துல இருந்து நிறைய பேர் தீபாவளி மற்றும் பண்டிகைகளுக்கு தேவையான ஜவுளிகளை முன்னரே வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு ஜவுளி கடையில இன்னைக்கு அதிகாலையிலே ஒரு 6 மணிக்கெல்லாம் கடைக்கு முன்னாடி வாசல்லே வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணவங்களுக்கு இப்ப தமிழக அரசு இப்ப கொரோனா ஊரடங்குல தளர்வுகள் ஜவுளி கடைக்கு அறிவிச்சனால இன்றைக்கு ஜவுளி விற்பனையில அவர் அந்த கொரோனா கட்டுப்பாடு விதிகளின் அடிப்படையில வாடிக்கையாளர்களுக்கு பூரா கிருமி நாசினி எல்லாம் தெளிச்சு அவங்களை கொடுத்து மாஸ்க் கொடுத்து அவங்களை உள்ள அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் ஜவுளி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்கணுங்கிறக்காண்டி நிறைய பேர் முன்னாடியே காத்திருந்தாங்க. என்ன காரணம்னா, அவன் பின்னன் வந்தோம்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அந்த ஜவுளி விரும்பிய பட்டுப்புடவை எடுப்பதற்காக கடை முன்பு காத்திருந்தார்கள். விஷ்ணு, நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு.